டைட்டில் வின்னர் என்ன கேட்டிங்கன்னா விக்கில்ஸ் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் அவர் வந்து தகுதியானவர். பேசுகிறது, தன்மை, ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவர் கேங் குரூப்பிசம் எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. ஒருத்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா பாரு, வியானா எல்லாம் அவரை வச்சு சூப்பராக இந்த பக்கெட் கேம் வச்சு ஒன்று ஆடினாங்க பார்த்தீங்களா, நடு ஹாலில் தூக்கிட்டு வந்துச்சு. அதனால அவர் அப்போ கூட உண்மையாக இருந்து நான் தான் தப்பு பண்ணிட்டோன்னு எல்லாக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஸோ டைட்டில் வந்து விக்கில்ஸ் தான் வருவார். ஆமாம், அவர் தான் உண்மையாக. ஆனால் அவர் தான் வரணும். பாக்கியெல்லாம் பெஸ்ட்டு. ஃபிசிக்கலாக கேட்குறீங்களா? இவர் தான் பெஸ்ட்டு. கம்ருதீன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவர் பெஸ்ட்டு. மைண்டு, தாட் ப்ராசஸ் இது எல்லாமே விக்கில்ஸ். பாரு 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 அண்ட் சாண்ட்ரா ஒரு ஆமாம். இதோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தோமே எங்களை. அது அப்படிலாம் இல்லை, உண்மையாக அது நடிப்பு தான் எல்லாமே. இந்த வாரம் எப்படி இருக்காங்க அப்போ? ஓகே, அப்படிதான். அப்போ நடிப்பு தானே அது. எனக்கு சாண்ட்ராவோடது ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல அவங்க. சாண்ட்ரா வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அழுது 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 பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறது, நீ இதுக்கப்புறம் நீ அடுத்த ஒரு அப்கமிங் வீக்ஸில் இருக்கணும்னா நீ வந்து அழுதினா அது போவாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லை, ஒன் சைடு விக்கல்ஸ் விக்ரம், இன்னொரு சைடு வந்து கானா வினோத். இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் என்னோட என்ன சொல்கிறது கணிப்புப்படி கண்டிப்பாக இருப்பாங்க. ஷோர். ஷோ நல்லா தான் போகுது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருக்கும், இப்போ அந்த மாதிரி இல்லை. என்னோட ஃபேவரட் வந்து விக்கல்ஸ். யார் ஜெயமா? விக்கல்ஸ் விக்ரம், அவர் ஃபேவரெட்டு. அவர் ரொம்ப மியூச்சுவலாக தான் இருக்கார். எந்த டைமோ பார்ஷாலிட்டி எதுவும் பார்க்கறதில்ல. அவர் நல்லா தான் விளையாடுறாரு. வின் பண்ணுறது விக்கல்ஸ் விக்ரம் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சாண்ட்ரா வந்து அவங்க ரொம்ப ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஜஸ்ட் கேமாக பார்க்காம ஏதோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி நடந்தால் என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ, ஜஸ்ட் இது 100 days முடிச்சுட்டு அது கேமாக பார்த்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கு ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கு ஓவராக எமோஷன் ஆகிறது. ஏன்னா எமோஷன் ஆகிறதுனால வெளியில் 2 குழந்தைங்க இருக்குது, அதை பார்க்க மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு பிளேயர்னால் இப்போ வந்து சாண்ட்ரா தான் ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப சும்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அது செட் ஆகாது. அவர் லாஸ்ட் வரைக்கும் வருவார், ஆனால் ஃபைனல்ஸுக்கெலாம் வந்து போக மாட்டார், டஃப் கொடுக்க மாட்டார். தேங்க்யூ.